ஏய் மேகலா, என்ன இது? இருக்கிற புடவையெல்லாம் வெளிய எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த வீட்ல எனக்கு வேற வேலையே இல்ல. அதான் போர் அடிக்குதுன்னு சும்மா வெளியில எடுத்து போட்டு திரும்ப உள்ளே எடுத்து வச்சிருவேன். சரி சரி, ஃபேண்டாஸ்டிக். உடம்புக்கு நல்லதுதான். குளிச்சுட்டு வந்துடுறேன். உங்ககிட்ட போய் சொன்ன பாருங்க. ஏண்டி, உள்ள வந்ததும் எவ்வளவு அக்கறையா பாசமா துணியெல்லாம் களைச்சு போட்டு வச்சிருக்கியே, என்ன விஷயம்னு கேட்டா நீ என்னமோ சண்டைக்கு வர மாதிரியே வர. சிக்கிடக்கூடாதுன்னு ஒரு மனுஷனுக்கு பயம் இருக்குமா இல்லையா? ஆமா ஆமா, அப்படியே பயந்துர போறீங்க, அதுவும் என்ன பார்த்து. எப்ப பாரு சண்டை போடுறேன்னு சொல்றீங்களே, எப்பயாச்சும் எதுக்கு சண்டை போடுறேன்னு யோசிச்சிருக்கீங்களா? அப்படி யோசிச்சா ஏன் பர்சுல காலியாகும்? என்ன அதெல்லாம் யோசிச்சா பர்ஸ காப்பாத்த முடியாதுன்னு யோசிக்கிறீங்களா? சேச்சே, அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. நம்பிட்டோம். உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? ஏண்டி, உள்ள வந்து நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன். நான் கேட்ட கேள்விக்கு நீ இன்னும் பதிலே சொல்லல. நீ பாட்டுக்கு ஏதோ பேசிக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் என்னைய வேற குறை சொல்றது நான் எதுவுமே கேக்குறது இல்லன்னு. தயவு செஞ்சு சொல்லு, என்னதான் பிரச்சனை? வெளியில போறோம், உருப்படியா ஒரு புடவையாவது இருக்கா? அடி பாவி, ஏய், இது உனக்கே மனசாட்சி இல்ல? இது ரொம்ப ஓவரா இருக்குடி. ஒரு கடை வைக்கிற அளவுக்கு இவ்ளோ துணி வச்சிருக்க, கேட்டா புடவையே இல்லன்ற? ஆமா, ஒவ்வொரு புடவையும் 1000 தடவை கட்டியாச்சு. என்னமோ மாசம் ஒரு புடவை வாங்கி தர மாதிரி பேசுறீங்க. என்னது, இதுல மாசம் ஒரு புடவை வேறயா? விளங்கிடும். அது சரி. ஏண்டி, நானே இத்தனை புடவை வாங்கி காசை வீணாக்கிட்டோமேனு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். இதுல மாசம் மாசம் உனக்கு புடவை வாங்கி தருவாங்களா? என்ன சொன்னீங்க? உங்களுக்குலாம் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்காங்க? ஏ வாய் கூசாம எப்படி பேசுறீங்க? இவ்ளோ புடவை இருக்குல்ல, இதோ இது 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 இதெல்லாம் நீங்க வாங்கி கொடுத்தது. அதுவும் நான் சண்டை போட்டு ஒரு நாள் 10 நாள் பேசாம போராட்டம் பண்ணி வாங்கியிருக்கேன். மத்ததெல்லாம் எங்க அம்மா வாங்கி கொடுத்த புடவை. நீங்க பேசாதீங்க. அந்த உமாலாம் எந்த ஃபங்க்ஷன் போனாலும் புது புடவை தான் கட்டுவா. ஒரு புடவைய ஒரு தடவை கட்டினா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் கட்டுவா போல. ஏண்டி, அவ வேலைக்கு போறா, சம்பாதிக்கிறா. இதுல காசோட அருமை தெரியாம துணியா வாங்கி குமிச்சுக்கிட்டு இருக்கானா? என்னையும் அதே மாதிரி இருக்க சொல்றியா? என்ன பார்த்தா என்ன உனக்கு கேன மாதிரி இருக்கா? உங்கள திருந்தவே மாட்டீங்கல்ல? ஏய், பேசிக்கிட்டே இருக்க. இவளுக்கு வேற வேலை கிடையாது. வெளியில போகும்போது புது புடவையை கட்டிட்டு போகணும்னு எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல. அவ மட்டும் கையில கிடைச்சா கொன்றுவான் பாரு. காசு சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு இந்த பொம்பளைங்களுக்கு தெரியவே மாட்டேங்குதே. ச்சே, எப்பதான் புரிஞ்சுப்பாலோ தெரியலையே. என்ன பார்த்ததெல்லாம் போதும், கிளம்பிட்டீங்களா? போலாமா? போறதெல்லாம் இருக்கட்டும். இந்த புடவை எப்போ வாங்கின? நான் பார்த்ததே இல்லையே. இதுவும் உங்க அம்மா வாங்கி கொடுத்ததா? எங்க அம்மா செலக்ட் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். அப்போ இத நான் வாங்கி கொடுத்ததுன்ற? இது உமாவோடது. லாண்ட்ரிக்கு போயிட்டு இப்பதான் வந்துச்சு. அதுல இருந்து ஒன்னு எடுத்துட்டு வந்தேன். உமாதா? ஏய், கோயிலுக்கு நிம்மதியா போயிட்டு வரணும்னு ஆசை இருக்கா இல்லையா? அவ புடவை தானே கட்டியிருக்கேன். உங்ககிட்ட நான் புது புடவைய கேட்டேன். இப்ப என்ன நிம்மதி போச்சு? ஏய், அவ பார்த்து ஏதாவது சொன்னானா தேவையில்லாத பிரச்சனைடி. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன். என்னத்தான் நீ பாப்பியோ? ஓசி புடவையில செல்ஃபி வேற. இங்க வாங்க, இங்க வாங்க. இது வேறயா? போடி. இதுக்கெல்லாம் யாரும் காசு கேட்க மாட்டாங்க, வாங்க. அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. வாங்க. விட மாட்டியே, எடுத்து தொலை. கொஞ்சம் சிரிங்க. சிரிங்க. மேகலா, புது புடவையா? ரொம்ப அழகா இருக்கே. இதே மாதிரி ஒரு புடவை உமா கிட்ட கூட இருக்குன்னு நினைக்கிறேன், இல்ல? மா, இது மாதிரிலாம் இல்ல, இதேதான். மா,
இது உமா புடவைதாம்மா. லாண்ட்ரில இருந்து வந்த புடவைய இவ எடுத்து கட்டிக்கிட்டா. அடுத்தவ புடவை எடுத்து கட்டுறாளேன்னு ரோஷப்பட்டாச்சும் நீங்க எனக்கு புடவை வாங்கி தரீங்களான்னு பாப்போம். அதுக்கு இல்லம்மா, நம்ம கோவிலுக்கு போறோம். உமா பார்த்துட்டு வெடுக்குன்னு ஏதாவது சொல்லிட்டானா மனசுக்கு கஷ்டமா போயிடும்ல. அதெல்லாம் அவ ஒண்ணும் சொல்ல மாட்டாத்த. நீங்களும் இவரும் எதுவும் சொல்லாதீங்க. அவளா கேட்டா நானே சொல்லிக்கிறேன். ம், நேரம் ஆகுது, வாங்க போலாம். வாங்க. வா. அத்த, ம், ஏன் அத்த திடீர்னு எல்லாரையும் கோயிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இல்லையே மேகலா, எல்லாரும் எங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். உங்க மாமா, மலர், ரேவதி யாரும் வரலையே. ரவி உமாவை ஆபீஸ்ல இருந்து கூட்டிக்கிட்டு நேரா இங்க வந்துடுறேன்னு சொன்னான். அப்புறம் நீங்க, நான், அவ்வளவுதான். காரணம்லாம் ஒண்ணும் இல்ல, வீட்டு சூழ்நிலை சரியில்லை. போலீஸ் ஸ்டேஷன் அது இதுன்னு போயிட்டு வந்தாச்சு. இதெல்லாம் தேவையில்லாம இந்த மலரால வந்ததுமா. டே ராஜா, கோவப்படாதடா. மலருக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும். உமா ரவிக்கு சீக்கிரமா ஒரு குழந்தை பிறக்கணும். நீங்களும் சந்தோஷமா இருக்கணும்னு வேண்டிக்கிறதுக்காகத்தான் கோவிலுக்கு வந்திருக்கோம். இங்க பாரு, நீதான் இந்த குடும்பத்துக்கு மூத்தவன். கொஞ்சம் பொறுப்பா இருந்து நீதான் எல்லாத்தையும் பாத்துக்கணும். அதை விட்டுட்டு நீயே இப்படி அம்மா, இதோ ரவி வந்துட்டான். வா ரவி. வா உமா. வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சா உமா? முடிஞ்சதாத்த. சரி வாங்க, சாமி கும்பிடலாம். அத்தை ஒரு நிமிஷம். ம்? அத்தை, இவங்க கட்டியிருக்க புடவை ஏன் இதுக்கு என்ன, நல்லதானே இருக்கு. ஏன் புடவை நல்லா தான் இருக்கும். உமா, இது உன் புடவையா? ஆமா, நல்லா பாருங்க, நம்ம 2 பேரும் வாங்கினதுதான். அது சரி. இந்த உலகத்துல உன்கிட்ட இருக்கிற மாதிரி புடவை வேற யார்கிட்டயுமே இருக்காதா? இல்ல இருக்க கூடாதா? இருக்காதுன்னு நான் சொல்லவே இல்லையே. ஆனா இது ஏன் புடவை தான். இது எங்க அம்மா எனக்கு வாங்கி கொடுத்த புடவை. அத்தை, நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு தெரியும்ல, இது ஏன் புடவை தானே. இல்ல உமா, அது வந்து அத்தை சொல்லுங்க அத்தை. ஆமா, எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. இப்ப என்ன சொல்றீங்க? இதுல சொல்ல என்ன இருக்கு? இது உன் புடவைன்னு அத்தை சொல்லல. அப்படி தோணுச்சுன்னு தான் சொன்னாங்க. நான் வீட்ல இருந்து கிளம்பும் போதே அத்தை கேட்டாங்க, உமா கிட்டயும் இதே மாதிரி ஒரு புடவை இருக்குல்லன்னு. இருக்கலாம், ஆனா இது ஏன் புடவைன்னு சொன்னேன். இப்பவும் நான் அதே தான் சொல்றேன். அத்தை, இப்ப நம்ம சாமி கும்பிட போறோமா இல்ல இப்படியே சண்டை போட போறோமா? உமா வாமா, முதல்ல சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு போய் இதெல்லாம் பேசிக்கலாம். வாங்க. உமா, உமா, நீங்களும் வாங்க. சரி வாங்க போலாம். ஏய் மேகலா, ஏண்டி உனக்கு இந்த வேலை? எல்லாம் எனக்கு தெரியும், பேசாம வாங்க. என்னத்த தெரியும்? உமா, உனக்கு நல்லா தெரியுமா இது உன் புடவை தானா? நிஜமா அது ஏன் புடவை தான், எனக்கு தெரியும். நான் சும்மா விட மாட்டேன். கோயில வச்சு எப்படி போய் சொல்றாங்கன்னு பாத்தீங்கல்ல. சரி விடு உமா, வீட்ல போய் பேசிக்கலாம். கோயில வச்சு பிரச்சனை வேண்டாம், வா. உமா, ஆ? இந்தா என்னது புடவை. இது எதுக்கு என்கிட்ட குடுக்குறீங்க? நீதானே இது ஏன் புடவைன்னு அடம் பிடிச்ச. நீங்களும் தான் இது உங்க புடவை அடம் பிடிச்சீங்க. இப்ப எதுக்கு குடுக்குறீங்க? உனக்கு சப்போர்ட் பண்ணதா அத்தை இருக்காங்களே, ஏன் பேச்சு எடுப்படுமா? அதான் நீயே வச்சுக்கோ. இந்தா. இப்படி டிராமா பண்ணி கொடுத்தா நான் வேண்டான்னு சொல்லிடுவேன் நினைச்சீங்களா? கொடுங்க. அத்தை சொன்னாலும் சொல்லாட்டியும் இது ஏன் புடவை தான். அதுல எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. என்ன பண்றது, குடும்பத்துக்கு மூத்த மருமகளா போயிட்டேன். எல்லா படியையும் ஏத்துக்கிட்டு நான் தானே விட்டு கொடுத்து போக வேண்டியதா இருக்கு.
எந்த மருமகளா இருந்தாலும் அவங்க செய்யறதுக்கு என்ன கிடைக்குமோ அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்ப எதுக்கு தேவையில்லாம பேச்ச வளர்க்கற? புடவைய கொடுத்தாச்சுல, வாங்கிட்டு பேசாம போ. இது ஏன் புடவை, நீங்க என்னமோ உங்க புடவைய எனக்கு கொடுக்கற மாதிரி ரியாக்ட் பண்ணா பேசாம இருப்பாங்களா? இந்த புடவையோட விலை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இங்க பாரு உமா, என் புருஷன் கொஞ்சம் சிக்கனமா இருப்பாரு. அதுக்காக சம்பாதிக்காம வீட்ல ஒண்ணும் இல்ல. எங்களுக்கும் எல்லாம் தெரியும். கேக்குற கேள்விக்கு பதில் சொல்றதை விட்டுட்டு ஏன் சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? நீங்க பதில் சொல்ல முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா இது என்னோட புடவை தான். இந்த ஒரு தடவை போனா போதுன்னு விடுறேன். இன்னொரு தடவை என் புடவைய எடுத்தீங்கன்னா நல்லா இருக்காது சொல்லிட்டேன். நீங்க என்னோட பெர்ஃப்யூம், ஸ்ப்ரேன்னு என்னெல்லாம் எடுத்து யூஸ் பண்றீங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா? இதுக்கப்புறம் நான் இல்லாதப்போ என் ரூமுக்கு வரது, என் பொருள் எடுத்து யூஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்காது சொல்லிட்டேன். என்ன உமா, சம்பாதிக்கிற திமிர்ல பேசுறியா? இல்ல, நீங்க தான் என்ன பார்த்து பொறாமப்படுறீங்க. நீங்க செய்யற ஒவ்வொரு வேலையிலயும் பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலயும் அது அப்படியே அப்பட்டமா தெரியுது. இங்க பாருங்க, யாருக்குமே நம்ம செய்யறது எதுவும் தெரியாதுன்னு நினைச்சுக்காதீங்க, புரியுதா? நான் ஒன்னும் சின்ன குழந்தை இல்ல. என்ன பேரனோட விளையாடியாச்சா? அவனுக்கு தூக்கம் வந்துருச்சு. உங்களுக்கு தூக்கம் வரலையா? அப்படியே மொட்டை மாடியிலேயே படுத்து தூங்கலாம் போல இருந்துச்சு. வெளியில எவ்வளவு சில்லுன்னு இருக்கு. உள்ள வந்தா வெக்க தாங்கல. குளிச்சுட்டு வேணா வாங்கல, டவலும் ட்ரெஸ்ஸும் எடுத்து தரட்டுமா? குளிச்சா நல்லதா இருக்கும். இரு நானே எடுத்துக்கிறேன். விழுந்துருச்சா? சீதா, இது இன்னும் பத்திரமா இருக்கு? ஆமா. ஏங்க உனக்கு இத பார்த்தா ஒண்ணுமே தோணலையா? உங்களுக்கு என்ன தோணுது? எல்லாமே தோணுது. இப்பதான் நடந்த மாதிரி இருக்கு. அதுக்குள்ள எத்தனை வருஷம் ஆயிடுச்சு. நம்ம முதல்ல கொடைக்கானல் போனப்ப வாங்கினது தானே இது. என்ன சிரிப்பு இது? புரியலையே. தினமும் ஒரு தடவையாச்சும் இந்த பீரோவை நீங்க திறக்கறீங்கல்ல, ஆனா இப்பதான் இது உங்க கண்ணுல பட்டுதா? அந்த அளவுக்கு கடமையே கண்ணா இருக்க. அது என்னமோ உண்மைதான். ஆனா பரவாயில்லையே, பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டீங்களே. எப்படி மறக்க முடியும் சீதா? நாம மறுபடியும் கொடைக்கானல் டூர் போனா என்ன? போலாமே. ஆனா ராஜா உமாவுக்கு லீவு கிடைக்கணும், இந்த பசங்களை பாத்துக்கணும். இதெல்லாம் சரியா வந்தாதானே போக முடியும். ஏன் ராஜா ரவியோட நிறுத்திட்ட? இன்னொருத்தி ரேவதி இருக்காளே, அவ எங்க போனாலும் கிளம்பி வருவா. அவளை பத்தியும் மலரை பத்தியும் கவலையே இல்லங்க. ஏங்க, நான் தப்பா ஏதாவது சொல்லிட்டேனா? சீதா, நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு உனக்கு புரியலையா? என்னங்க, ஊருக்கு போனோம் தானே சொன்னீங்க? டூர் தான், ஆனா ஃபேமிலி டூர் இல்ல. அப்புறம் என்னங்க நீங்க? டூர்னா குடும்பத்தோட போறது தானே. இவ்ளோ நாளா நம்ம அப்படித்தானே போனோம். நீயும் நானுன்னா குடும்பம் இல்லையா? அது பசங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி. இப்ப குடும்பம்னா நம்ம பசங்க எல்லாரும் தான். ஏன் இதே மாதிரி ஒரு டூர் போகணும்னு உனக்கு ஆசையே வந்தது இல்லையா? கல்யாணம் ஆன புதுசுல
நம்ம டூர் போனதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? பாரு, சொல்லும் போதே உன் முகம் எப்படி பிரகாசமா மாறுது. நீ என் கைய புடிச்சுக்கிட்டு ஒவ்வொரு இடத்தையும் அப்படி ரசிச்சு பாப்ப, எவ்வளவு பேசுவ. அந்த மாதிரி ஒரு டூர் போகணும்னு உனக்கு நினைப்பு வந்ததே இல்லையா? அதுக்குன்னு அந்த மாதிரியா? ஆமா, அந்த மாதிரி தான். நீயும் நானும் அந்த மாதிரி ஒரு டூர் போகணுங்கிறேன். போனா நல்லாதான் இருக்கும். ஆனா பசங்க என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? நாமளும் வயசான காலத்துல அப்பா அம்மா மாதிரி இருக்கணும்னு நினைப்பாங்க. அப்பாவும் அம்மாவும் அவங்க வாழ்க்கைய வாழ்றாங்கன்னு நினைப்பாங்க. வேற ஏதாவது நினைச்சா கூட எனக்கு கவலை இல்ல. இன்னும் என்ன யோசிக்கிற? கொடைக்கானலுக்கு எந்த புடவெல்லாம் எடுத்து வைக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். வெரி குட். அப்படியே யோசிச்சுட்டு நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். சரி, காலையில நம்ம பசங்க கிட்ட நம்ம பிளான பத்தி சொல்லலாம். சரி. டேய் வாடா மேகலா, கிளம்புறேன். லஞ்ச் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. என்ன ராஜா, மா இவனுக்கு வேன் வரலையா? இல்ல ஸ்கூல்ல எல்லாருக்கும் பேரண்ட்ஸ் மீட்டிங்கா, அதான். அம்மா நேரம் ஆச்சு, கிளம்புறோம். நேரம் ஆயிடுச்சு, போலாம். நாங்க கிளம்புறோம். என்னப்பா போலாமா? எல்லாரும் கிளம்பியாச்சா? கிளம்பிட்டோம்ப்பா. ஆமாப்பா. பா என்ன விஷயம்ப்பா? உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். சொல்லுங்கப்பா. ஒரு பிளான் வச்சிருக்கேன். பிளானா? ஆமா ரவி, சொல்லுங்கப்பா. ஒரு டூர் போயிட்டு வரலாம்னு நினைக்கிறேன், கொடைக்கானலுக்கு. சூப்பர் ஐடியா மாமா. இந்த வெயிலுக்கு நல்லா சிலு சிலுன்னு இருக்கலாம். இங்க வெக்க தாங்கவே இல்ல, கரண்ட் வேற அப்பப்ப போயிடுது. ஏய், கிளைமேட்லாம் சில்லுன்னு தான் இருக்கும், ஆனா நம்ம பர்ஸ் பதறிடும். பாத்து, வேனுன்னு அரேஞ்ச் பண்ணா கூட கிலோமீட்டருக்கு 17 ரூபா 18 ரூபான்னு கேட்பான். அது இல்லாம டிரைவர் பெட்டா ஒரு 700 800. இங்க இருந்து எவ்வளவு தூரம்? 550 550 1100 கிலோமீட்டர். கிலோமீட்டருக்கு 18 ரூபான்னு போட்டா எவ்வளவு வருது? 18,000. பர்ஸ் பதறுமா பதறாதா? அப்பா அது மட்டும் இல்லப்பா, திடீர்னு சொன்னா உமாவுக்கு ஆபீஸ்ல லீவ் சொல்லணும்ல. எங்க மாமா எப்ப போகணும்னு சொல்லவே இல்ல. பிளான் தானே சொல்லிருக்காங்க. லீவ் சொல்லிக்கலாம். எனக்கும் ஒரு பிரேக் கிடைச்சா நல்லா இருக்கும்னு தோணுது. இல்லம்மா, அந்த டூர். அப்பா அதான் உமாவே சொல்லிட்டாலே, போலாம்ப்பா. லீவ் விஷயத்தை அவ மேனேஜ் பண்ணிப்பா. வர்ற செலவை எல்லாருமே ஷேர் பண்ணிக்கலாம். பா, இப்படி டக்குன்னுலாம் சொல்ல முடியாது, என் பட்ஜெட் இடிக்கும். கொஞ்சம் டைம் கொடுங்க, யோசிச்சு சொல்றேன். நீங்க இந்த மாதிரி யோசிச்சா நான் இந்த வீட்டுக்கு அடுப்படிக்கும் மொட்டை மாடிக்கு தான் டூர் போக முடியும். ஒன்னும் யோசிக்க வேண்டாம், நாம போறோம். உங்களுக்கு ஆபீஸ்ல லீவ் சொல்லணும்னா சொல்லிக்கோங்க மாமா, நாளைக்கே கிளம்பலாம். சரிம்மா, போலாம். சூப்பர். நான்லாம் எந்த டூருக்கும் வரல. அதானே, எல்லாருக்கும் பிடிச்சா அந்த முடிவு உனக்கு பிடிக்காதே. அண்ணி, இந்த மாதிரி குத்தி காட்டி பேசுறதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. எல்லாரும் போலான்னு பிளான் பண்ணிருக்கோம். அப்பா எவ்வளவு ஆசையா சொல்றாரு, நீ மட்டும் வராம இங்க உட்கார்ந்து என்ன பண்ண போற?
நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்க போறேன். உனக்கு என்ன? அத அங்க வந்து பண்ணு. ம், போதும். எந்த விஷயத்தை ஆரம்பிச்சாலும் சண்டை போடாம இருக்க மாட்டீங்களா? வர வர இந்த வீட்ல பெரியவங்களுக்கு மரியாதை இல்லாம போச்சு. அதெல்லாம் மலர் வருவா. நீங்க எல்லாரும் வேலை கிளம்புங்க. சரி அப்பா, கிளம்பலாமா? அம்மா டைம் போயிட்டு ஆச்சு, வரோம். வரோம். வா போலாம். வரோம்ப்பா. பாய் மகளா. டேய் வரேன். அண்ணா, பாத்து போடா. என்னங்க என்னாச்சு? இப்படி சொதப்புன்னு நான் நினைக்கவே இல்லையே. நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க? எல்லாரும் போலாம். எல்லாரும் சந்தோஷமா இருக்கட்டும். இருங்க, ம். நான் ரேவதிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றேன். ம்.